கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாள் ஒரு வேல்யூபிள் நாள். இதுவரை உங்களை அடிமைப்படுத்தி இருப்பாங்க, உங்களை அடிமையை போல நடத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய வல்லமை காண்பித்து உங்களுக்காக அவங்க தேவ வல்லமை அங்கே கிரியை செய்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்தி அவனுக்கு மேலே வைத்து அவங்க அழகு பார்க்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். வாசிப்போம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்திலேருந்தே 28 வசனம் முடிய நிறைய சம்பவங்களை சொல்லியிருப்பார். வாசிப்போம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கு பிரஸ்தாவப்படும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். இதுவரை அலசடிப்பட்டிருப்பீங்க. இது நமக்கு தெரியும். எகிப்தியர்கள் கையில் இஸ்ரவேலர்கள் சிக்கப்பட்டாங்க 430 வருடம். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவளை விடுவிக்க வந்தார். அப்போ பார்வோன் அவனை விடலை. ஆனால் கர்த்தர் மோசேட்ட சொல்றார், நான் என் வல்லமையை உன் மூலமாக அவங்களுக்கு காண்பிப்பேன், அப்படி உன்னை நான் நிலைநிறுத்துவேன், உங்களை நான் உயர்த்துவேன். அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் இதில் 13வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ அதிகாலம் எழுந்து பார்வோனுக்கு முன்னாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அவன் விடலன்னு சொன்னா, இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். இவ்வளவு முதல்ல சொல்றார், வாதையை அனுப்புவேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தண்ணீரை ரத்தமாய் மாற்றி நார பண்ண கர்த்தர். அப்பவுமே விட்டுருக்கணும், நார் அடிக்கும் போதாவது விட்டுருக்கணும். அப்பவும் விடலைன்னா உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தினா கர்த்தர் சொல்றாரு, நான் வாதையை அனுப்புவேன். அதுலேயும் கேட்கலன்னா பூமிக்கு மேலே தூளை போடு, கொள்ளை நோய் உண்டாகுங்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் பாருங்க, அவன் அதுலேயும் கடினப்பட்டு விடலைன்னு சொன்னாதான் தலைப்பிள்ளை சங்காலத்தை கொடுத்தார். அப்போ விடுவித்தான் பாருங்க. விடுவித்தது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் யாத்திராகமம் 12வது வசனம் அதிகாரத்தில் 35-36 அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள். ஏத்திய இடத்துல வெள்ளி உடைமை பொன்னுடைய வஸ்திரங்களை கேட்டார்கள், கேட்டதெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நம்மளை கொள்ளையிட்டவர்களை உங்களை கொள்ளையிடும்படி நீங்க கொள்ளையிட வேண்டாம், நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருப்பாங்க. காஸ்ட்லி வஸ்திரங்களை கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து புறப்படும் போது பொன்னோடு பொருளோடு ஒரு பவுன் எவ்வளவு 1.5 லட்சம் ரூபாய். இதே போல வேல்யூவோட அப்படி அனுப்புறோம். அதே போல உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய அடிமைத்தனத்தில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த நாளை கொண்டாட போறீங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இதுவரையிலும் எங்களை கஷ்டப்படுத்தினவங்க அடிமைப்படுத்தினவங்களுக்கு முன்னால எங்களை விடுவிக்கும்படி உங்க வல்லமையை காண்பித்து ஆண்டவர், நாங்க உங்க பிள்ளைன்னு உள்ளதை நீங்க காட்டி எங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்களை மகிழச் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு அப்படி கொடுத்து மகிழச் நல்ல பிதாவே. ஆமென்.